7:4 சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையினுடைய ஆவிக்குரிய மூக்கை கர்த்தர் புகழ்கிறார். உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது என்கிறதான தலைப்பிலே நாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமஸ்குவின் திசையை நோக்கும் மூக்கு. தமஸ்குவிலே என்ன இருந்தது என்று நாம் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். தமஸ்குவிலே சவுல் வந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் இறங்கி சவுலை பவுலாக மாற்றினது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளி தமஸ்குவிலே காணப்பட்டது. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எலியேசர் என்பது பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாரோ, நேற்று கூட ஊழியர் கூட்டத்தில் அதை டச் பண்ணி பேசினேன். பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு சபை ஆவியானவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார்? தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் எலியேசரை பார்க்கும் பொழுது, அந்த பரிசுத்தாவியானவரை பார்க்கும் பொழுது, வெறும் பரிசுத்தாவி ஒரு அந்நிய பாஷை பேசுதல், ஒரு உடம்பை குலுக்கி விட்டு பாட்டை வேகமாக பாடி நாங்களும் ஆவியில் நிறைந்து விட்டோம் என்று சொல்லி போகிறதான கூட்டம் இல்லை. அந்த ஆவியிற்குள்ளே இருக்கிறதான அத்தனை அனுபவங்களையும் அந்த மூக்கு நுகர்கிறது. அவருக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்தம், அவருக்குள்ளே இருக்கிறதான ஆவியின் கனிகள், அவருக்குள்ளே இருக்கிறதான ஆவியின் வரங்கள், அந்த வரங்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்கிறதான தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசன வரங்கள். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கீழானவைகளே அல்ல மேலானவைகளே நோக்கி கொண்டிருங்கள். அப்போ சபைக்கு வருகிற ஒவ்வொருவருடைய மூக்கையும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? வெறும் தமஸ்குவுக்கு வந்தேன், எலியேசருடைய பரிசுத்தாவியானுடைய தயவை நாடினேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லாதபடி நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறது ஆவியானவர் ஒருவர் தான். அந்த சுபாவங்களை மாற்றும் ஆண்டவரே. எப்படி என்றால், எத்தனையோ திருச்சபைகள் இருந்தாலும் பெரையா திருச்சபையாரை பாருங்கள். பெரையா திருச்சபையார் வசனங்களை வாசித்து காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்பதை அவர்கள் அறிந்து ஆவியிலே நிறைந்து தங்களுடைய சுபாவங்களை மாற்ற ஒப்பு கொடுத்தபடினாலே தெசலோனிக்கே சபையை காட்டிலும் பெரையா சபையார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் என்னத்தை பார்த்தார்கள்? கீழானவைகளே அல்ல மேலானவைகளை நோக்குகிறதான கூட்டம். சபைக்கு வந்தும் இன்றைக்கு எத்தனை தான் மேலானவைகளை பாருங்கள் என்று சொன்னாலும் இன்னும் கீழானவைகளை நோக்கி பார்க்கிறதான கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் தமஸ்குவை பார்க்கவில்லை, தமஸ்குவிலே இருக்கிறதான ஆவியானவரை பார்க்கவில்லை, அவருக்குள்ளே இருக்கிறதான கனிகளை பார்க்கவில்லை, அவருக்குள்ளே இருக்கிறதான வரங்கள் தரிசனங்களை பார்க்கவில்லை, வேறு எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனோவாஞ்சை இல்லை. இந்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதான மேலான காரியங்களை, வரங்களை, தரிசனங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லாதபடிக்கு சபையை அநேகர் பொழுதுபோக்கு ஸ்தலமாக உபயோகிக்கிறார்கள். சில நேரத்தில் சிலருக்கு விலையேறப்பட்டதாக இருக்கிறது, சிலருக்கு விலையேறப்பட்டதாக இருக்காது. அன்றைக்கு நான் படுத்திருக்கும் பொழுது ராத்திரியிலே பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. நானும் எதுவும் பூமி எதிர்ச்சி வந்துவிட்டதோ என்று பயந்து சும்மாவே தூக்கம் வராது. நான் அன்னைக்கு பார்த்து இங்கேயா படுப்பேன்? எப்பொழுதுமே அங்கே படுக்கிறவன் பிசாசு தள்ளி இங்கே கொண்டு வந்துட்டான். சரி, இங்கே தான் படுத்து பார்ப்பேன். என்ன படுத்தா அலறி அடிச்சுட்டு வெளியே போனேன். வாட்ச்மேன் ஐயா இருந்தார். என்னையான்னு கேட்டேன். இந்தியா வின் பண்ணிட்டான் அப்படின்னு. சவத்து போச்சு பாருங்க. அந்த மூக்கு அவங்களுக்கு ராத்திரி பகலாக அங்கே தான் திறந்துருக்குது. சரி, போனால் போகுதுன்னு சொல்லி படுத்தா. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அடுத்த நாள் அங்கே போய் படுத்தேன். 2 நாள் கழிச்சு திருப்பியும் அதே வெடிச்சத்தம். பழகிட்டேன், சரி இப்படி தான் இருக்கும்னு. அடுத்தது என்ன வின் பண்ணிட்டுது? வேர்ல்டு கப்பு வாங்கிட்டு இந்தியா. இப்போ பாருங்கள், எல்லாம் அமர்ந்து கிடக்கு. அதில் என்ன, இவன் வின் பண்ணால் அவனுக்கு கோடி கோடியாக கிடைக்குது, அவனுக்கு பரிசு பொருள் குவியுது. இவன் வெடியை போட்டு உட்காந்து பல்ல கட்டிட்டு உட்காந்துட்ருக்கான். இதுதான் உலகம். ஆனால் நம்ம மூக்கு அதுக்கு நேராக திருப்பப்படாது. நீங்கள் 1000 தான் இந்தியா வின் பண்ணாலும் சரி, வேர்ல்டு கப்பை அடித்தாலும் சரி, என் மூக்கு எங்கே தான் இருக்கும்?
ஆமென். தமஸ்குவுக்கு நேராக. அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஆகையினால உலகம் நம்மளை பார்க்கும் பொழுது என்னடா இது பைபிளை தூக்கிட்டு போடுறாங்க, ஒரு கிரிக்கெட்டை பற்றி பேசினா விவரமே தெரியும், பேசி என்ன பிரயோஜனம்? அதனால் அவன் நம்மளை பார்த்து பைத்தியக்காரங்கிறான், நாம் அவனை பார்த்து பைத்தியக்காரங்கிறோம். அவன் மூக்கு வேறு பக்கத்தில், கிரிக்கெட் பக்கத்தில் அது விலையேறப்பட்டதாக தெரியுது, அது ரொம்ப வாசனையாக தெரியுது, நமக்கு அது நாத்தமாக தெரியுது. அப்போ அவனுக்கு விலையேறப்பட்டதாக இருக்கிறது நமக்கு நாட்டமாக இருக்குது, நமக்கு விலையேறப்பட்டதாக இருக்கிறது அவனுக்கு நாட்டமாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய முகம் எப்பொழுதும் என்னத்தை வாஞ்சிக்கிறது? தேவ சமூகத்தில் உட்காந்து எப்படி நான் இன்னும் பரிசுத்தமாகணும், எப்படி நான் கர்த்தரை துதிக்கணும், எப்படி நான் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும், எப்படி வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், என் தரிசனம் விரிவாக வேண்டுமே, அப்படி என்கிறதான வாஞ்சி. வெறும் பரிசுத்தாவியானவர் இருக்கிற திசையை நோக்கினால் போதாது, அவருக்குள்ளே இருக்கிறதான அத்தனை தன்மைகளையும், விலையேறப்பட்ட தன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூக்கை அந்த ஆவியானவருக்கு நேராக திருப்புகிற கூட்டம். ஒரு குடும்பத்திலே மனைவி புருஷன் இருந்தால் அநேக பெண்கள் புருஷனிடத்தில் இருக்கிறதான பணத்தையும், அவனுடைய நாம மாத்திரம் என்மேல் தரிக்கப்பட்டால் போதும், அவனுடைய பெயர் புகழ் நான் இன்னாருடைய மனைவி என்று சொல்லிக்கொண்டு ஆதாயங்களை பெற்றுக்கொள்கிறதான மனைவிமார்களை புருஷன்மார் விரும்ப முடியாது. இன்றைக்கு அநேக இடங்களிலே பார்த்தால் புருஷனுடைய நாமம், அவர் பெயர் புகழ் பெற்றிருந்தால் அந்த புருஷனுடைய நாமம் என்மேல் தரித்திருக்க வேண்டும், அவருடைய பொருள், அவருடைய பணம் எனக்கு வேண்டும். ஆனால் செய்கிற காரியங்கள் எல்லாம் புருஷனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மேல் அந்த புருஷன் பாசமாக இருக்க முடியும். அதே போல ஆவியானவர் இருக்க வேண்டும், என்னை கிருபைகளினால் நிறைத்து உபயோகிக்க வேண்டும், அவருடைய நாமம் என்மேல் இருக்க வேண்டும், நானும் ஆவியை பெற்ற கூட்டம் என்று சொல்ல வேண்டும், கோடம்பாக்கம் திருச்சபைக்கு போறேன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிறதான பொக்கிஷங்களை நாம் பார்ப்பது கிடையாது. அவர் மாத்திரம் வேண்டும், அவர் நாம மாத்திரம் வேண்டும், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதில் ஒரு பூர்ணம், அதில் இது போதும் என்று நினைக்கிற கூட்டம். அப்படி நினைச்சா புருஷன் ஒன்றுமே செய்ய முடியாது. வெள்ளை உள்ளத்தோடு கூட புருஷனை மாத்திரம் நேசிக்கும் பொழுது, புருஷனை நேசிச்சா புருஷனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு குணசாலியான மனைவி நேசிக்கிறாள். புருஷனுக்கு எது விருப்பமோ அதை நேசிக்கிறாள். புருஷனுடைய தாய் தகப்பன், புருஷனுடைய இனத்தார், புருஷனுக்கு எது விருப்பமோ அதை விரும்பும் பொழுதுதான் அந்த புருஷனுக்குள்ளே என்னெல்லாம் ஒளிந்திருக்கிறதோ அத்தனையும் குணசாலியான ஸ்திரீ விரும்புவது போல நீங்கள் ஆவியானவருடைய திசையை நோக்கி பார்த்தால் போதாது, அந்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதான கனிகள் என்ன, பரிசுத்தம் என்ன, அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துவார். அதை நோக்கி பாருங்க. உள்ளுக்குள்ள புதஞ்சிருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? அதை வச்சு ஆதாயம் தேட பார்க்கிறோம். அந்த நாமம் தரித்திருந்தால் போதும். ஆவியானவர் வரும் பொழுது ஹீல்னு சொல்லும் பொழுது எல்லாரும் விழணும், பேய் பிசாசுகள் ஓடணும். அந்த நாமத்தை தரித்துக் கொள்கிறோம், வரங்கள் வேண்டும் என்று சொல்கிறோம், அதனால் சபை பெருக வேண்டும் என்று ஒரு சுயநலமான அன்பு ஆவியானவர் மேல் வைத்திருக்கிறபடினாலே ஆவியானவர் நொந்து போகிறார். என்ன மாத்திரம் பார்க்கிறாங்க, எனக்குள்ளே இருக்கிறதான விருப்பு வெறுப்புகளை சபை பார்க்கவில்லையே, எனக்குள்ளே இருக்கிறதான அந்த கனிகளை பார்க்கவில்லையே, பரிசுத்தத்தை விரும்பவில்லையே என்று ஆவியானவர் துக்கப்படுகிறார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பணத்துக்காக மாத்திரம் ஒருவர் என்னை நேசிக்கிறார் என்றால், நான் பார்த்த உலகம் என்னவென்றால், இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த மனுஷனும் சரி, எந்த மனுஷியும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நாளைக்கு எப்படி மாறுறாங்கன்னா நமக்கே தெரியாது. நாளைக்கே மாறிடுவாங்க, நாளன்னு மாறிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் ஆச்சா பூச்சா உங்களுக்கு நிகரானவர் கிடையாது, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படிம்பாங்க. நாளைக்கு எப்படி மாறுறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனால அதன் மேல் உன் மூக்கை நீட்டாது. எத்தனையோ விசுவாசிகள் வந்து ஆகா ஓகன புகழும் பொழுது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற தன்மை எனக்கு கத்தர் கொடுத்துட்டாரு. ஏன்னா இன்னைக்கு பேசுகிற, இன்னைக்கு ஆதரிக்கிற கூட்டம் நாளைக்கு எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது. என்னுடைய மூக்கு திசை திருப்பப்பட்டது. அந்த பரிசுத்தாவியானவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதான ஆவியின் கனிகளை பார்க்கும் பொழுது, அந்த கிருபை வரங்கள், அந்த தரிசனங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, தமஸ்குவில் இருக்கிறதான எலியேசருக்குள்ளே இருக்கிறதான பொக்கிஷங்களை நோக்கி பார்க்கிறான்.
எனக்கு ஒருவர் ஃபோன் பண்ணுவார், என்னுடைய இனத்தார். எப்பொழுது ஃபோன் பண்ணுவார் என்றால், பணம் தேவை என்றால் ஃபோன் பண்ணுவார். அன்றைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறேன். ஃபோனை எடுத்து எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு அவசரமாக இவ்வளவு தொகை தேவையாக இருக்குது, கொஞ்சம் அனுப்பி வைங்க. நான் சொன்னேன், அந்த மாதிரி அனுப்புறதுக்கு நான் ஒன்றும் கிறுக்கும் கிடையாது. ஏன் பணம் தேவைன்னா ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு பாசத்தினால ஃபோன் பண்ண இல்லை. இன்னைக்கு அநேகர் ஒரு பாசத்தினால ஆவியானவரை நேசிப்பது கிடையாது, ஒரு பாசத்தினால கிறிஸ்துவை நேசிப்பது கிடையாது. அவர் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயம் நடத்த வேண்டும் என்பதற்காக அவரை நேசிக்கிறதான ஒரு கூட்டம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜா சொன்னார், தன் அரண்மனையில் இருக்கிறதான எல்லா பொருளையும் சேவர்களை பார்த்து சொன்னார், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னார். எல்லாம் காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி அவன் தூக்கிட்டு ஓடுறான். கடைசியில் ராஜாவுடைய முதுகு பக்கத்தில் ஒரு பெரிய படம் மாட்டியிருந்தது, அவருடைய படம். அவர் என்ன செஞ்சார், ஒரு சேவகன் மாத்திரம் நின்றுட்டு இருக்கான். ராஜா சொல்றாரு, எல்லாரும் தூக்கிட்டு ஓடுறாங்களப்பா, நீனே எடுத்துக்கோ, இதாவது எடுத்துக்கோ அப்படின்னா அவன் ஓடி போய் அந்த படத்தை எடுத்து அணைச்சி அந்த படத்தில் ஒரு முத்தம் கொடுத்தானா. ராஜா கேட்டாராம், பைத்தியக்காரனா இருக்கிறியே, எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும்பொழுது நீ மாத்திரம் இந்த படத்தை ஒன்றுக்கும் உதவாத படத்தை இல்லையா, எல்லாரும் எதையெல்லாமோ தூக்கிட்டு போகலாம், ஆனால் எனக்கு ராஜா வேண்டும், எனக்கு ராஜா வேண்டும், அவர் தான் என்னுடைய சொத்து. சரி கொண்டு போ. ராஜாவுக்கு ஒரு ஸ்மைல், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். வீட்டுக்கு போய் அந்த படத்தை திருப்பி பார்த்தா, இந்த படத்தை எவன் வாங்குகிறானோ அவனுக்கு என் சொத்துக்கள் எல்லாம் அவனுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னா, ராஜாவை விரும்பும் பொழுது அவருடைய சொத்துக்களும் அவனுக்கு சொந்தமானது. அதை போல இயேசுவை நாம் எதற்கு எதிர்பார்க்கிறோம்? பணத்துக்காக. ஆவியானவரை நாம் எதற்கு எதிர்பார்க்கிறோம்? வரங்களுக்காக. அந்த வரங்கள் கிரியை செய்தால் ஏராளமான பணங்கள் வரும் என்கிறதான ஒரு சுயநலத்திற்காக நாம் ஆவியானவர் மேல் நோக்கி பார்க்கிற கூட்டம் அல்ல. ஆவியானவர் மாத்திரமல்ல, அவருக்குள்ளே ஒளிந்திருக்கிறதான பொக்கிஷங்கள் என்ன, அவருக்குள்ளே இருக்கிறதான கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், இவைகள் எல்லாரையும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த கனி எனக்கு வேண்டுமே ஆண்டவரே. அதான் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. இன்னைக்கு சபைக்கு வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க? பாஸ்டர் எவ்வளவு ஆழமா பேசுறாரு, என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு, எவ்வளவு சிரிப்பு காட்டுறாரு, எவ்வளவு நடிக்கிறாரு, எவ்வளவு ஜோக் அடிக்கிறாரு. வசனம் என்ன சொன்னாரு? அங்க மூக்கு இல்லை, வேற எங்கெல்லாமோ மூக்கு போகுது. வசனத்தை கவனிக்கல, உள்ளுக்குள்ள அதனுடைய பொருள் சொல்றாரு. அங்க இருக்கிற ஒருத்தனை மாதிரி நடிச்சு காட்டுறாருன்னா அது எனக்கு முக்கியம் அல்ல. அதை சொல்லி எப்படி உங்களுடைய நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும் என்று சொல்வதற்காக தான். அங்கே கோமாளித்தனம் பண்றதுக்கு நான் வரல. நான் செந்திலும் கிடையாது, கவுண்டமணியும் கிடையாது, கோமாளித்தனம் பண்ண வரவில்லை. எதற்கு? எப்படியாவது சொல்லி ஜனங்களை ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதான கனிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆனால் ஜனங்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஜோக்கு, நல்ல சிரிச்சோம், அதல்ல அந்த நோக்கம், அந்த மோட்டிவ். எதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறார், எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று புரிந்து அதற்குள்ளே இருக்கிறதான பொக்கிஷங்களுக்கு நேராக அந்த வாசனையை நுகர உன் மூக்கை திருப்ப வேண்டும். அப்படி என்றால் தமஸ்குவிலே இருந்தது என்ன? தமஸ்குவிலே காணப்பட்டது என்ன? வாசியுங்கள் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி போதும். சீஷன் அந்த அனனியா என்கிறதான ஒரு மனுஷன் தரிசனம் காண்கிறவன். சபையிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தமஸ்குவிலே இருந்தால் போதாது, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன் என்று சொன்னால் போதாது, ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொன்னால் போதாது, அது பரலோகத்துக்கு போகிறதான சீட்டு என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள், அல்லாவிட்டால் விசா என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள். அங்கே சீஷன் மாத்திரமல்ல, தரிசனம் காண்கிற அனனியா. இந்த தரிசனம், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தரிசனங்களை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் தான்.
அந்த தரிசனத்தை எனக்கு நீர் தாரும். உமக்குள்ளே இருக்கிறதான தரிசனத்தை, அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் நுகத்தை உன்மேல் வைக்கிறேன், அது பாரமானதில்ல. எனக்குள்ளே இருக்கிறதான தரிசனத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் விரிக்கிறேன். அந்த நுகம் எப்படிப்பட்டது? லகுவானது. அது என்ன? நான் என் இருதயத்தில் வைத்திருக்கிறதான தரிசனம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என் இருதயத்தில் என்ன பாரம் இருக்கிறதோ அதை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்படி என்றால் தமஸ்கூவிலே எலியேசர் மாத்திரமல்ல, அந்த எலியேசராகிய பரிசுத்தாவியானவருக்குள்ளே இருக்கிறதான தரிசனம் ஒரு சீஷனுக்கு இருந்தது. சீஷன் யார்? ஒரு சாதாரண விசுவாசியை போல இருந்தவன். ஒரு பெரிய அப்போஸ்தலர்கள் அல்ல, பெரிய அற்புதங்களை நடப்பித்ததான ஒரு மனுஷன் அல்ல அந்த அனனியா. அவன் பேர் அதிகமாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை. என்ன? எனக்கு தரிசனத்தை தார். இன்றைக்கு அநேகர் சபையில் தரிசனம் எப்படி வருதுன்னா, கர்த்தர் ராணியை விவாகம் பண்ண சொல்லி எனக்கு காட்டினார். தரிசனம், சொப்பனம். அந்த சுரேஷை விவாகம் பண்ண சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். தரிசனம். இது தரிசனமா? இது கொழுப்புல வருது. இது தரிசனம் அல்ல. அநேகருக்கு என்னெல்லாமோ தரிசனம் வரும், நமக்கு பதில் சொல்லி முடியாது. தரிசனம். ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து, சிங்கப்பூரில் ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறான், பாஸ்டர் நேற்று சொப்பனம் கண்டேன், இந்த பொண்ணை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக சொப்பனம் கண்டேன்னு. பாஸ்டர் கேட்டுக்கிட்டார். அதே சொப்பனம் அவளுக்கும் வந்துட்டுது, பாய்மட்டைக்கு. அவள் 2 நாள் கழித்து பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறா, பாஸ்டர் அந்த பையனை நீங்கள் கல்யாணம் கட்டி வைக்கிற மாதிரி நான் சொப்பனம் கண்டேன். இவருக்கு சலிச்சு போச்சு. அவர் சொன்னார், எதுக்கு இதெல்லாம் வம்பு, நானும் சொப்பனத்திலே கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னு. அவன் என்ன அர்த்தம்? சபைன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? மாப்பிள்ளை பார்க்குற இடம், பொண்ணு பார்க்குற இடம்னு நினச்சிக்கிட்டாங்க. நீ முதல்ல மேலானவைகளை தேடினா கீழானவைகளை கர்த்தர் கண்டிப்பாக நினச்சோம். இது தேவையில்லைன்னு நான் சொல்லலை. சபைக்குள்ளேயே கல்யாணம் நடந்தால் அதுக்காக எல்லாத்தையும் இங்கே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வேறு பிரச்சனை. பிடிச்சதுன்னா வாங்க, எனக்கு இன்னார கட்டி வைங்க அப்படிங்க அங்கே பேசக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணுறோம். இருக்கீங்க எல்லாரும் பிடியாமல் யாரையாவது கல்யாணம் கட்டியிருக்கீங்களா? கேட்டால் நாங்கள் லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். பிடிச்சதுனால நான் அதுக்கு பேர் தான் லவ் இல்லையா? அது அரேஞ்ச் மேரேஜ் இல்லை. அப்படின்னா இந்த நோக்கம் நமக்கு இல்லை. மேலானவைகளை நோக்குங்க. வேண்டாத தரிசனங்கள் சபையில் வேண்டாம். சபைக்கு ஏன் நாம் வருகிறோம்? சபைக்கு ஏன் வருகிறோம்? பாட்டு நடத்துகிறோம், இன்னார் பாட்டு நடத்துகிறார், இந்த உடன் ஊழியர் பாட்டு நடத்துகிறார். இதுல யார் நடத்துகிறது பெட்டரா இருக்குது? அதல்ல சபை. இன்னார் பிரசங்கம் பண்ணார், சார்ல்ஸ் ஆரோன் பிரசங்கம் பண்ணார், இன்னார் பிரசங்கம் பண்ணார், இந்த பிரசங்கத்தை விட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, எடை போடுறதுக்கு சபை அல்ல. அதுக்கு நேரம் மூக்க நீட்டாத. என் வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும், எனக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், எனக்கு மேலே கனி கிடைக்க வேண்டும், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்க வேண்டும், எனக்கு வேலையிலே ப்ரமோஷன் வர வேண்டும். இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இதுதான் உன்னுடைய தரிசனம் அல்ல. உன்னுடைய தரிசனம் என்ன? பெண் பார்க்க வேண்டும், மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், இதெல்லாம் நல்லது, வாழ்க்கையில் தேவை. அதை காட்டிலும் மேலானவைகளையே நாடுங்கள். அதை நாடும் பொழுது இதை கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ராஜா வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ அதை தேடாம கத்திரிக்காய் கடையில் போனீங்கன்னா கத்திரிக்காய் 5 கிலோ வாங்கினாதான் 2 கத்திரிக்காய் அள்ளி போடுமா, அதுக்கு பேர் கொசுறு. அதை விட்டுட்டு நேராக போய் 2 கத்திரிக்காய் கொசுறு போடுனா முதுகில் போடுவான் கொசுறு. அப்போ கத்திரிக்காய் 5 கிலோ வாங்கினாதான் கொசுறு எத்தனை கிடைக்கும்? அப்போ தேவ ராஜ்யத்தை நீ தேடினாதான், அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை நீ தேடினாதான், அதுக்குள்ளே இருக்கிற கனிகளை தேடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தாதான் கொசுறு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும். அது மேலே நம்ம மனம் போகாது. அதுக்கு நடக்க வேண்டிய பிறமா கர்த்தர் நடத்தி கொடுப்பார். அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அப்படி தானே? நான் சொல்கிறது சரி தானே? தப்பாக சொல்கிறேன்னா அதுக்காக ஜோக் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஜோக்கை நீங்கள் ரசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்ல. சபையே சிரிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் தேவையில்லாமல் சிரிச்சு
ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமா இருக்கக்கூடாது. சபை தரிசனம் காண்கிற சபை. மனோவாவின் மனைவி வயல்வெளியிலே தரிசனம் கண்டாள். வயல்வெளி சபையை குறிக்கிறது. என்ன தரிசனம்? வயல்வெளிக்கு வரும்பொழுதுதான் தரிசனத்தினுடைய மேன்மை தெரியும். வயல்வெளிக்கு வெளியே இருந்ததான மனோவாவுக்கு தரிசனம் இல்லை. சிம்சோனை குறித்ததான தரிசனம். என்ன தரிசனம்? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் பிறந்ததிலிருந்து நசரேயன் எனப்படுவான், அவன் தலைமுடி வெட்டப்படக்கூடாது, திராட்சை ரசத்தையும் வற்றலான திராட்சையோ எதையுமே திராட்சை தோட்டத்து பக்கமே போகக்கூடாது, அவனை இன்னென்ன பிரகாரமாக வளர்க்க வேண்டும். நல்ல தரிசனம். என்ன தரிசனம்? ஊழியத்தை குறித்ததான தரிசனம். அவன் என் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையில விலக்கி பாதுகாப்பான். நல்ல தரிசனம். ஒரு மனோவாவின் மனைவி பெற்றது. வெளியே இருந்ததான மனோவாவுக்கு அந்த தரிசனம் கிடைக்கவில்லை. பிறகு தரிசனம் காண்பதற்கு எங்கே கூட்டிக் கொண்டு வர வேண்டியிருந்தது? வயல்வெளிக்கு. அங்கதான் கர்த்தர் தரிசனமாகிறார். அப்போ சபை என்கிறதான தமஸ்கோவிலே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யும் பொழுது என்ன கிடைக்கிறது? தரிசனம். நீங்க எந்த தரிசனத்தை விரும்புறீங்களோ அந்த தரிசனம் தான் கிடைக்கும். அப்படின்னா நமக்கு அனனியாவுக்கு என்ன தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார்? ஒரு சவுல் என்கிறதான துன்மார்க்கன் பிரகாசிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட முடியாத ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். என்ன ஆண்டவரே, இவன் சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தவனாச்சதே, இவன் ரட்சிக்கப்பட்டதாக சொல்றே. இல்லப்பா, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்படி ஒரு தரிசனம். சபைக்கு வருகிறதான நீங்கள் சில ஆட்கள் தரிசனங்கள். எனக்கு என் கூட ஒரு உடன் ஊழியர் இருந்தார். அந்த ஊழியருக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சேன். கடைசி நேரத்தில் ஆண்டவர் அதை வேண்டான்னு சொல்கிறாருன்ட்டார். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. கடைசியில் இன்னொரு ஊழியக்காரர் அவர்கிட்ட போனார். அவர் ஒரு தரிசனத்தில் சொன்னார், உனக்கு வர்ற மனைவி இந்த குறிப்பிட்ட இடத்துல ஜேல தான் எழுத்து தொடங்கும் அப்படின்ட்டார். இவர் ஜே யாருன்னு பார்த்தார். அங்கே அவங்க தான் இருக்காங்க. கடைசியில் பார்த்து என்னத்தையோ போய் கட்டினார். அந்த எழுத்து எஸ்ஸில் தொடங்குச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், கர்த்தர் காட்டினது ஜேல காட்டினார், எஸ்ஸில் காட்டினார், இப்போ ஜேல வந்திருக்குதப்பா என்னென்ன கேட்டேன். இப்படியே பார்த்தாரு. ஓஹோ, சிஸ்டர் ஜோதியா அப்படின்னு கேட்டேன். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? முகம் செத்து போச்சு. சில ஆட்கள் கண்ணை மூடினா மஞ்ச சாரி உடுத்திட்டு ஒருத்தி வந்து என்ன செய்ய போகிறா? இல்லை, இந்த மாதிரி கேஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன். மஞ்ச சாரி கட்டிட்டு வந்தா, சோப்பு சாரி கட்டிட்டு வந்தா, எந்த சாரி கட்டிட்டு வந்தா உனக்கு என்ன, சும்மா கடை. ஆமே. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. நல்ல ஒரு காலத்தில் செழிப்பாக சோளமாக இருந்தது. போயிருக்கிறேன், எல்லா மரமும் வெட்டப்பட்டிருக்குது. என்னன்னா ஒரு ஊழியக்காரர் வந்தார், எல்லா மரத்துலேயும் பிசாசு இருக்குன்னாரு, வெட்டுங்கன்ட்டாரு. இது என்னையா மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டையே தீய குளிச்ச மாதிரிலாம் இருக்குது. மூட்டைப்பூச்சி இருந்தால் பக்டோன் அடி, பைரோன் அடி. அதை விட்டுட்டு வீட்டையே தீய கொளுத்துனா அப்போ மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தால் மனுஷனையும் வெட்டி போடுவாங்க போல தெரியுது. உள்ளே இருக்கிற பிசாசை துரத்துறது தான் நம்முடைய தரிசனம். மரத்தை வெட்டுறது தரிசனம் கிடையாது. சபை என்று வரும்பொழுது என்ன தரிசனம்? எப்படிப்பட்ட தரிசனம்? சபை வளர வேண்டுமே, அந்த தரிசனம். சபை சுத்திகரிக்கப்பட வேண்டுமே, உம்முடைய கனிகள் சபையிலே வளர வேண்டுமே. 5 மணிக்கு கூட்டம்னா 4:45 இந்த இடம்லாம் நிறைஞ்சி கேட்டை க்ளோஸ் பண்ணுகிற நாட்கள். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஜெபிங்க. அந்த தரிசனம். 7 மணி ஆராதனைக்கு வரும்பொழுது அங்கே ஜெக 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 ஜெகன்னு ஒரு கூட்டம் போக, ஒரு கூட்டம் உள்ளே வர, சபை நிறைந்து வழிய கேட்டை போட்டு இன்னும் அடுத்த ஆராதனை அப்படின்னா இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு கொடம்பக்கம் சபையை நீர் மாற்றப் போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சபையில் எழுப்புதல் திங்கள் முதல் ஞாயிறு வரை இடைவிடாத ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதா. அது நல்ல தரிசனம். ஏன் அந்த ஒரு சபைக்கு மாத்திரம் அப்படி ஒரு தரிசனம்? அந்த ஜனங்கள் மனோவாஞ்சையாயிருந்தார்கள். சும்மா வந்து போகிற கூட்டம் அல்ல. ஒவ்வொருத்தரையும் பார்த்து சபைக்கு வாங்க வாங்கன்னு உங்க காலில் உள்ளாத குறைய கெஞ்சி நான் தொங்கி போனேன். அப்படி இருக்கக்கூடாது. வாங்கன்னா வர கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் நான் இந்த சபையை விட்டு போக மாட்டேன். அந்த ஒரு தரிசனம். இந்த சபையின் பாரம்,
இந்த சபையினுடைய பெருக்கம். நான் சபைக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ராப்பகலா கதறி செப்பி. உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், கீழானவைகள் இருக்கலாம். கத்திரிக்காய் முதல்ல வாங்க, கோசர கத்தர் கொடுப்பார். ஆமென். ஆமா, நீங்க இதை செய்யுங்க. வேற உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களை நான் கண்டம் பண்ணுறதுக்கு வரல. ஆனால் அதை விட்டுவிட்டு இதை நாடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நாடுங்க. இவைகள் எல்லாம் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரும். கர்த்தர் குடும்பங்களில் அற்புதம் செய்வார். அந்த நுகத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது வாஞ்சை, மனோவாஞ்சை. தமஸ்குவிலே இருக்கிறதான ஆவியானவரை மேல் தாக்கில் பார்க்காத உள்ள இருக்கிற கனிகளை பார், அது எனக்கு வேண்டும். உள்ளே இருக்கிறதான தரிசனத்தை பார், கிருபை வரங்களை பார், அது எனக்கு வேண்டும். அந்த பரிசுத்தத்தை பார். தமஸ்குவிலே அனனியா என்கிறதான ஒரு சீஷன் தரிசனம் கண்டான். எப்படி ஒரு சவுல் பவுலாகி இவன் போய் கைகளை வைக்கிறது போல தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார். இவனுக்கு இவன் வாழ்க்கைக்கு அது சம்பந்தமே இல்லை. ஆனா போய் கைகளை வைக்கிறான். ஒரு யோசுவாவுக்குள்ள இருக்கிறதான மனோ வாஞ்சை யோசித்து பாருங்கள். மோசே கூட எத்தனையோ பேர் வந்திருந்தார்கள். ஆரோன் வந்திருந்தான், ஊர் வந்திருந்தார்கள். ஆனால் ஒரு யோசுவாவுக்குள்ள இருந்ததான வாஞ்சை, அந்த தரிசனம் ஒரு மோசைக்குள்ள இருந்ததான அதே வாஞ்சை யாருக்குள்ள இருந்தது? யோசுவாவுக்குள்ளே. அதே போல நான் மாத்திரம் வெள்ளி சனி ஞாயிறுன்னு உபவாசம் பண்ணி ஜெபிச்சா போதாது. நீங்களும் என்னோடு கூட அந்த உபவாசம், அந்த பாரம் இருந்தா சபையை 5 மணிக்கு தொடங்குறதுக்கு முன்னால கேட்டை க்ளோஸ் பண்ணுற வேண்டிய நேரம் வரும். ஒருத்தனுக்கு மாத்திரம் வாஞ்சி இருந்ததல்ல, உங்கள் எல்லாருக்கும் அந்த தரிசனம் வர வேண்டும். எங்க தேசம் கிறிஸ்துவின் அலை வீசுகிறதான ஒரு தேசமாய் மாற வேண்டும். அப்படி ஒரு தரிசனம். இன்னைக்கு உங்களுடைய தரிசனத்தை கர்த்தர் அனலூட்டி எழுப்புகிறார். தமஸ்குவில காணப்பட்டது அனனியாவுக்குள்ள இருந்ததான தரிசனம். ஒரு சீஷன், அவன் பெரிய ஊழியக்காரன் அல்ல, அப்போஸ்தலன் அல்ல, அற்புதங்களை செய்தவன் அல்ல. ஒரு சாதாரண சீஷனுக்கு ஒரு தரிசனம். தமஸ்குவின் எலியேசருக்குள்ளே இருந்ததான தரிசனம், கர்த்தருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததான தரிசனம், ஒரு யோசுவாவுக்குள்ளே இருந்ததான தரிசனம். எப்படி? எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு கூடாரத்தில் படுத்து கிடக்காங்க இரவிலே. ஆனால் ஒரு மோசே மலையின் மேல், சீனாய் மலையின் மேல் ஏறினான். அவனுக்கும் அதே பாரம். ஆண்டவர் சொன்னா, உன் கூட யாரும் ஏறக்கூடாது, நீ மாத்திரம் வா, நீ மாத்திரம் சமீபித்து வரலாம். சரி, எவ்வளவு எல்லை வரைக்கும் வரலாம்? ஒரு ஊழியக்காரன் அவ்வளவு தூரம் ஏறான். நான் எந்த எல்லை வரைக்கும் வர்றான்? மலையின் பாதி பகுதி வரைக்கும் வந்துட்டான். வந்துட்டு, மோசே ஐயா நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நான் கீழே இருந்து உங்களை ஜெபத்தில் தாங்குறேன். எத்தனை நாள்? மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அதே மாதிரி ஒரு யோசுவாவுக்குள் இருந்ததான தரிசனம், பாரம். புசிக்கவில்லை, குடிக்கவில்லை, 40 நாட்கள் மோசையோடு கூட மலையின் கீழே தனித்து இருந்தான். அதே தரிசனம். அந்த தரிசனத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆர்வனுக்கு இல்லாத தரிசனம், ஒரு ஊருக்கு இல்லாத தரிசனம், ஒரு காலேபுக்கு கூட அந்த தரிசனம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையினாலே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த தரிசனம். தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருந்தான். அந்த தரிசனம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவருக்குள்ளே இருக்கிறதான ஒரு தரிசனத்தை நீர் தந்தால் நான் வாஞ்சிக்கிறேன், கதறுகிறேன். ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எத்தனையோ காரியங்களின் மேல் வாஞ்சியாய் இருந்ததான அந்த தாவீது மீகாள் மேல் நான் வந்தவுடனே சொன்னேன், ஒரு அபிகாயில் மேல், ஒரு பத்சாபே மேல், ஒரு யோனத்தானின் மேல், ஒரு சவுலின் மேல், எத்தனையோ பேர் வாஞ்சியாய் இருந்தான ஒரு தாவீது எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் சொல்லலாம், தேவனுடைய பிரகாரங்களில் தங்கியிருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறேன். நான் பிரகாரத்தில் தங்கி இருந்தாலே போதும் ஆண்டவரே. ஒரு யோசுவா சொன்னா, மலையின் உச்சிக்கு வந்து உங்ககிட்ட 10 கற்பனை வாங்க விரும்பல, அது மோசையா பார்த்துக்கிட்டோம். நான் பிரகாரத்தில் மலையின் நடுப்பகுதியில் இருந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாஞ்சை. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் கர்த்தர் அநேகத்திலே கர்த்தர் அதிகாரியா வைப்பார். அப்படின்னா மோசைக்கு பிறகு கர்த்தர் மோசையினுடைய பிள்ளையை தேர்ந்தெடுக்கல. யாரை தேர்ந்தெடுத்தாரு? யோசுவாவே. குடும்ப ஊழியம் அல்லது. ஒருவேளை மோசையினுடைய பிள்ளைகள் அப்படி வாஞ்சியா இருந்தால் தேர்ந்தெடுத்திருப்பார். மோசையின் பிள்ளைகளும் வரவில்லை, மனைவியும் வரவில்லை. ஆனால் யார் வந்தது? யாரோ ஒரு யோசுவா, நூனின் குமாரனாகி யோசுவா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன், தேவ மகிமை இறங்க நடத்த அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க விரும்புறையா. வாஞ்சை. தமஸ்குவுக்கு நேராக மூக்கு நீட்டப்பட்டது. ஒரு சாமுவேலுடைய வாழ்க்கையில பாருங்கள், ஏலியின் வீட்டிலே தேவாலயத்திலே தான் இருக்கிறான். அந்த தேவாலயத்திலே
ஏலியினுடைய பிள்ளைகள் துன்மார்க்கர்கள். அவருடைய வாஞ்சை என்ன? ஒரே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார்கள், ஒரே கற்பனை போதிக்கப்படுகிறது, ஒரே பலி செலுத்தப்படுகிறது, ஒரே தேவனை ஆராதிக்கிறார்கள். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? ஒரு குரூப் ஏலியினுடைய பிள்ளைகள், எந்த ஸ்திரீ வர்றா சபைக்கு, யார் அழகா இருக்கிறா, யாரை வஞ்சிக்கலாம், ஜனங்கள் செலுத்துகிறதான பலியில காஸ்ட்லி பலியை எப்படி குத்தி ஆயுதங்களால் குத்தி அந்த முதற் பலியை நான் எடுக்கலாம். அதே வாஞ்ச ஊழியத்துக்கு நிறைய பேர் வரலாம், ஆனா கர்த்தர் மேல் வாஞ்சியுள்ளவர்கள், சபைக்கு நிறைய பேர் வரலாம், கர்த்தர் மேல் வாஞ்சியுள்ளவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி பணத்தை ஆதாயம் பண்ணலாம், எப்படி இயேசுநாதர் பேரை சொல்லி நம்ம குடும்பத்தை வளர்க்கலாம், எப்படி டெக்னிக்கா பேசி ஜனங்கள்ட்ட இருந்து காசு பறிக்கலாம், இப்படிப்பட்ட மனவாஞ்சை. ஆனால் ஒரு சாமுவேலுடைய மூக்கு தேவ சமூகத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டிருந்தது. எப்படி ஆண்டவருக்கு பணிவிடை செய்யலாம், எப்படி ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்யலாம், எப்படி. அதான் அந்த சின்ன சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னா தன்னை ஆயத்தப்படுத்தணும், சும்மா பணிவிடை செய்ய முடியாது. ஆனால் ஏலியினுடைய பிள்ளைகள், நம்முடைய பாஸ்டர் பிள்ளை அவ்வளவு தூரம் இருந்தும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பணம் எப்படி சேர்க்கலாம், துன்மார்க்கர்கள், அசிங்கம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தில். கர்த்தர் அவர்களை அருவருத்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் இத்தனை பேர் வந்தாலும் உங்களுடைய நோக்கம் ஏலியின் பிள்ளைகளுடைய நோக்கம் போல இருக்கிறதா? ஒரு சின்ன சாமுவேலை போல தரிசனம் காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? வாஞ்சியும் தவறும் உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். எல்லாருக்கும் கர்த்தர் நிரப்புதலை கொடுக்க மாட்டார். எல்லாரையும் கர்த்தர் யோசுவா ஆக்கி அடுத்த தலைவனாக மாற்ற மாட்டார். எல்லாரையும் கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்ற மாட்டார். ஏலியின் பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தாலும் ஒரு சாமுவேல் தான் பெரிய தீர்க்கதரிசி. ஆமேன். ஏனென்றால் அவனுடைய மூக்கு தமஸ்குவுக்கு நேராக, தமஸ்குவின் திசையை அந்த எலியேசருக்குள்ளே இருக்கிறதான ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, சபையில் அப்படி என்ன இல்லை. சபைக்கு வர்ற கூட்டம், நம்மில் யார் பெரியவர், மூக்கு அங்கே நீட்டப்பட்டிருக்கு. ஒரு சிலர் யாரை கொஞ்சம் மட்டம் தட்டி பாஸ்டர்கிட்ட பேசுனா பாஸ்டர் அவரை வெறுப்பார். இதுலேயே இரவும் பகலும் கான்சன்ட்ரேட் பண்ணுற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். எல்லாம் பல வகை இருக்கும். அந்த தரிசனம் போச்சு, மேன்மையான தரிசனம் போச்சு. கர்த்தர் என்ன உபயோகிக்கணுமே, உடன் ஊழியெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. ஏதோ இப்படியே இருந்து அரைச்சிட்டு போகணும்னு நினைக்காங்க. கர்த்தர் என்ன உபயோகிக்கணுமே, என்னுடைய தரிசனம், உம்முடைய தரிசனம் எனக்கு வரணுமே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதான கனிகள் எனக்குள்ளே வரணுமே, அப்படி சிந்திங்க. சும்மா அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகக்கூடாது. வந்தேன் போனேன், லீட் பண்ணேன் போனேன், அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, கம்ப்யூட்டரில் உட்காந்தேன், ஆன் பண்ணேன் பார்த்தேன், இப்படி போகக்கூடாது. தரிசனங்கள் இன்னும் உயர வேண்டும். ஆமே. அதுக்காக இப்போ கம்ப்யூட்டர்லாம் வேண்டான்னு சொல்ல, அது தேவை. இங்கே இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த தரிசனம் உனக்கு கூட இருந்ததுன்னா கர்த்தர் அங்கே மேலே தூக்கிட்டு போவார். ஒரு யோசுவாவை போல கர்த்தர் மாட்டுவார். ஆமே. ஒரு சாமுவேலை போல கர்த்தர். சாமுவேல் சிறு வயதில் என்ன பணிவிடை செஞ்சுருப்பான்? அங்கங்கே இங்கே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி, ஆமேன், பெரிய வேலை செய்யலை. ஞானஸ்நான தொட்டியை கழுவுற மாதிரி, சர்ச்சை க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த தரிசனம். நீங்கள் சர்ச்சை க்ளீன் பண்ணும் பொழுது சகோதரிகள் என்ன செய்யணும்? என்னடி வீட்டில் என்ன குழம்பு அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஆண்டவரே இந்த இடத்தெல்லாம் ஆத்துமாக்களால் நிரப்போம். அதான் தரிசனம். ஆமேன். உங்களுடைய மகிமையினால் நிரப்பணும். இங்கே வந்து உட்கார்ற ஆட்கள் வசனத்தில் அப்படியே சுருண்டு கீழே உடனே ஆண்டவரே அவங்க தரிசனம் இன்னும் மேலான தரிசனங்களை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை பெருக்கிறதுலே நீங்கள் யூஸ் பண்ணால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே. அதுதான் எங்கே நோக்குகிறதான மூக்கு, எங்கே தமஸ்குவுக்கு நேராக எலியேசரை நோக்குகிறதான மூக்கு, அவருக்குள்ளே இருக்கிறதான பாரத்தை நோக்குகிறதான மூக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கட்சி எப்படி நடத்துகிறாங்க? அண்ணாதுரையை வச்சுட்டு அந்த பேரை வச்சுட்டே கட்சியை நடத்தி குடும்பத்தை காப்பாற்றிட்டு போகிறாங்க. எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கட்சினா அதை பற்றி இல்லை, எங்களுக்கு பணம் வேணையா, சோறு தான் முக்கியம். அப்படி அதே போல் இயேசுநாதர் பேரை வச்சுட்டு குடும்பத்தை நடத்தப்படாது. இயேசுநாதர் பேரை வச்சுட்டு சம்பாத்தியம் இல்லை. இயேசுநாதர் பேரை வச்சு சொத்து சுகங்களை வாங்கினேன், பெரிய டாம்பிகமாக இருந்தேன், அந்த தரிசனம் இல்லை. அப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் விரும்பவில்லை. ஒரு அனனியா தரிசனம் காண்கிற ஒரு சீஷன், ஒரு சவுலை கர்த்தர் பவுலாக மாற்ற வல்லவர் என்று தரிசனம் கண்டான். இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட தரிசனத்தை சபையிலே நீங்கள் கண்டு, எங்கள் தேசத்தில் எழுப்புதலின் அலை வீசுகிறது என்கிறதான தரிசனம்,
நலிந்து கிடக்கிறதான சபைகள் எல்லாம் வளர்ச்சி அடைய போகிறது என்கிறதான தரிசனம். மேலான காரியங்கள். அதான் 2 காவல்காரர்கள் இருந்தார்கள் உன்னத பாட்டிலே. மதிலின் மேல் இருக்கிறதான காவல்காரர்கள், நகரத்தில் தெரிகிற காவல்காரர். நகரத்தின் தெரிகிற காவல்காரர் எப்படி இருந்தார்கள்? எல்லார மாதிரி சாதாரண மனுஷனா இருந்தாங்க. மதிலின் மேல் இருக்கிற காவல்காரர் உயரத்தில் இருந்து எங்கெங்க இருந்து சத்துரு வர்றான், தரிசனம். நீங்க எந்த காவல்காரர் சொல்லுங்களேன்? எந்த காவல்காரர்? ஏதோ ஒரு காவல்காரர். என்ன காவல்காரங்க நீங்க? மதில் எங்கே இருக்கும்? உயரம் இருக்கும். உயரத்துலேருந்து பார்க்கும் பொழுது சத்துரு எங்கே இருந்து வர்றான், குதிரையில் வர்றானா, வேகமாக வர்றானா, மெதுவாக வர்றானா, இதை பார்த்து ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதான கூட்டம். மதிலின் மேல் இருந்தால் நம்ம தரிசனம். தேசத்தில் அழிவு வருகிறது, ஜாக்கிரதை, ஜெபிப்போம். அப்படி தரிசனம். அந்த மதிலின் மேல் இருக்கிற காவல்காரன் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ இங்கே என்ன நீங்கள் எல்லாரும் பார்க்கீங்க, உங்களோட உட்கார்ந்துருக்கிற இவங்களை இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா நகரத்தில் திரிகிற காவல்காரர் ஒரு சாதாரண விசுவாசி. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை, தரிசனம் என்ன? மேலானவைகளை, மதிலின் மேல் இருக்கிற காவல்காரன். அதை பாருங்கள். கீழே இருந்து கொண்டு நம்மில் யார் பெரியவர், எப்படி பேசினா அவனை தட்டலாம், எப்படி பேசினா ஜனங்கள் பணம் கொடுப்பாங்க அல்ல. அது எப்படி பேசினா சொத்து சேரும், இந்த ஊழியத்தை வச்சு, ஊழியத்தினுடைய பேரை வச்சு, அதல்ல. அப்படின்னா அவ்வளோதான் இருக்கும் உனக்கு. அதுக்கு மேலே ஒன்று இம்மி கூட நகர விட மாட்டார். அப்படி வச்சிருப்பார். சாகு வரைக்கும் அப்படி இருந்துட்டு போக வேண்டியதான். அதுவா நம்முடைய மனவாஞ்சை? இல்லையே. அதான் பரிசுத்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, உள்ள உட்கார்ந்துருக்காத. ஆவியில நிரப்பப்பட்டான். அது என்ன செய்யணும்? ஆவியில நிரப்பப்படும் பொழுதுதான் பரம தரிசனங்களை கண்டான். வானம் திறக்கப்பட்டதை கண்டான். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினான். எத்தனையோ சீஷர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் ஒரு யோசுவாவுடைய தரிசனம். இஸ்ரவேலிலே எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஏலியனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார்கள். ஆனால் சாமுவேலுடைய தரிசனம். அந்த சாமுவேலையும் யோசுவாவையும் தான் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் திருச்சபையானது கர்த்தர் என்ன விரும்புகிறார்? தரிசனம் காண்கிறதான சபையாய் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், ஒரு எலியா, அவனோடு கூட இருக்கிறதான எலிசா. எலியா எலிசாவை அழைக்கும் பொழுது அவன் மேல் தன்னுடைய சால்வையை போட்டான். போட்ட உடனே, நான் செய்வதை நினைத்துக்கொள், என் தகப்பன்கிட்ட போய் சொல்லிட்டு வா, ஆனால் செய்து என்ன மறந்துடாத. அவன் தகப்பனை தாயையும் விடை கேட்க போகிறான். போனாலும் அவன் இருதயம் எங்கே இருக்குது? எலியா போட்ட சால்வை மேலே போட்டார் ஒரு தேவ மனுஷன். உடனே போனான். அது வரைக்கும் அவன் மூக்கு மாட்டு மேலேயும் உழுகிறத 12ஆம் ஏர் மாட்டே உழுது கொண்டிருந்தான். வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன செஞ்சான் தெரியுமா? தரிசனம் மாறின உடனே அவன் நேராக அந்த ஏர் மாட்டை எடுத்து தீய வச்சு அங்கே இருக்கிறதான உழுத மாட்டை எடுத்து நல்லா சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கையை கழுவிட்டு எலியா பின்னுக்கு வந்துட்டான். மூக்கு நேராக. இங்கேயும் ஒரு மூக்கு, அங்கேயும் ஒரு மூக்கு இல்லை. இங்கேயும் ஒரு கண்ணு, அங்கே ஒரு கண்ணு இல்லை. எல்லாத்தையும் அடித்தான். அந்த மூட்டெல்லாம் எடுத்தான், வச்சு மாட்டை சமைச்சான், எல்லாருக்கும் கொடுத்து பாய் அப்படின்ட்டு வந்துட்டான். என்ன தைரியம் பார்த்தீங்களா? ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் கப்பலில் வந்துட்டு இருக்கார். பெரிய படிப்பு படித்துட்டு இங்கே பெரிய வேலை கிடைக்க போகுது, சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காரு, கப்பலில் வந்திருக்காரு. நான் அங்கே போய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு வரும்பொழுது கர்த்தர் கப்பலில் பாதி கேட்டாராம், இந்த உயர்வை கொடுத்தது யார் உனக்கு? நீர் தான் ஆண்டவரே. நான் உனக்கு கொடுத்தேன்னா நான் அழைக்கிற இடத்துக்கு வர்றியா? வர்றேன் ஆண்டவரே. என் ஊழியத்துக்கு வருவியா? வர்றேன் ஆண்டவரே. அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கிழிச்சு போடு அப்படின்னாராம். எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்து பணம் செலவழித்து பெற்றதான அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து உங்களுடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் கிழித்து போட்டார். அதுதான் சரியான தரிசனம். ஒரு எலியா சால்வையை போட்டதையே தரிசனம். இதை நினைத்துக்கொள். இது மேலே உன் மூக்கு இருக்கட்டும். போய் வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு உடனே திரும்பி வரணும். ஏர்மாட்டை பார்க்காத, அங்கே உன் மூக்கு திரும்பக்கூடாது. அங்கே உழுததான இந்த ஏரை பார்க்காத, அவங்க வேலைக்காரரை பார்க்காத, வா என் பின்னுக்கு வா, முடிச்சுட்டு வர. அவனும் அதே தான் விடாமல் பற்றி கொண்டான். அந்த எலியாவை விடாமல் பற்றிக்கிட்டு போகிறான். எடுக்கப்படுகிற நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே, என் ஆண்டவனே,
உம்முடைய ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும். அதான் தரிசனம். அரிதான காரியத்தை கேட்டாய் எலிசாவே, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நீ பார்ப்பாய் என்றால் அதை நான் உனக்கு கொடுப்பேன், அல்லாவிட்டால் அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு அவன் தரிசனம். என்ன? எலியா எங்கே போனாலும் விட மாட்டேன், நான் உண்மை விடாமல் பற்றிக்கொள்வேன், நான் யோர்தான் மட்டும் போகிறேன், நானும் வருவேன், நான் விட மாட்டேன். கத்தர் பாப்பார் சிலத்தில், நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன். இல்லை நான் எங்கே போனாலும் உண்மை விட மாட்டேன். அப்போ கொஞ்சம் விட்டுட்டோம் தரிசனம் மாறிடும். கொஞ்சம் நம்முடைய ஆண்டவரை கொஞ்ச நேரம் விட்டு பிடிச்சி நான் போயிட்டு வரேன் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா நம்ம தரிசனம் மாறிடும். அடுத்தது கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவோம், உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம், பொருளாசையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம், கொஞ்சம் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், கொஞ்சம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம், தரிசனம் மாறி போவோம். ஆனால் எங்கு போனாலும் உண்மை விட மாட்டேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் இருக்கிற இடத்துல அவனும் இருப்பான். அதான் ஒரு தீர்க்கதரிசின்னா என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் ரொம்ப பேச மாட்டாங்க, மக்களோடு கூட ரொம்ப உறவிட மாட்டாங்க. ஏன்னா தரிசனத்தை மாற்றிடுவான். அவன் உறவு கத்தரோடு கூட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னவன் கரெக்ட் தீர்க்க தரிசனம் வரும். அதுதான் சரியான தீர்க்க தரிசி. ஊரோட உலகோட உலாவிக்கிட்டு குழாவிக்கிட்டு பணம் அது இதுன்னு பேசிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு அலையிறவன் தீர்க்க தரிசி அல்ல. அவன் கத்தரோடு கூட அதான் ஒரு எலிசாவினுடைய தரிசனம். என்ன? எலியாவை அவரை ஜெபத்தை பார்க்குறான், அவருடைய அற்புதத்தை பார்க்குறான். இதெல்லாம் பார்த்து அவனை கவர்ந்துருது. அந்த மூக்கு அங்கே இழுக்குது. இழுத்துக்கிட்டு என்ன வேண்டும்? ரெட்டிப்பான வர வேண்டும் ஆண்டவனே, உனக்கு கிடைக்கும் போ. ஆனா அதுக்கு பிறகு வந்த கேயாசியை பாருங்க. அவன் மூக்கு எங்க போச்சு? நாகமான் கொண்டு வந்ததான வெள்ளி பொண்ணு ட்ரெஸ்ஸு ஒரே இடத்துல தான் இருக்கான், வளர்ந்துட்டு. நியாயமானபடி அடுத்த வாரிசு யாரு? கேயாசி. இவன் தரிசனம் சரியா இருந்திருந்தா கண்டிப்பா கேயாசிக்குள்ள எலியாவுக்கு ஒரு ஒரு ஆவின் பங்கு, எலிசாவுக்கு எத்தனை? ரெட்டிப்பான. நியாயமானபடி கேயாசிக்கு எத்தனை வரணும்? 4 பங்கு வந்திருக்கணும். அப்படித்தானே? 4 பங்கு வந்திருக்கணும். இவனுக்கு வந்தது என்னது? குஷ்டரோகம். ஏன்? தரிசனம் சரியில்லை. எலியா கூட தான் ஏன் இருக்கியா, கோடம்பாக்கம் சபையில் தான் இருக்கையா, ஆனால் வந்துட்டு என் தரிசனம் இல்லை, ஊழியத்தில் உடன் ஊழியராக தான் இருக்கிறேன் ஐயா, தரிசனம் சரியில்லையே. அப்படி இருந்தா எப்படி கத்தர் ஒரு எலிசாவை போல ரெட்டிப்பான வரத்தில் உபயோகிப்பார்? எப்படி ஒரு சாமுவேலை உபயோகித்தது போல உன்னை உபயோகிப்பார்? எப்படி ஒரு யோசுவாவை தலைவனாக்கினது போல உன்னை தலைவனாக்குவார்? எல்லாரை போல நான் இருக்கிறேன் வேண்டாம், எனக்குள்ள ஒரு ரெட்டிப்பான வரம் வேண்டும் ஆண்டவரே. கடைசியில் எலிசா சொன்னா, நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும். என் தரிசனம் என் கூட இருந்து நான் எப்படிப்பட்ட டைப்புன்னு தெரியும், வரம் எப்படிப்பட்டிருக்கேன்னு தெரியும், கத்தரோடு கூட எப்படி இருக்குன்னு தெரியும், நான் பணத்தை நாடாதவன்னு தெரியும். ஆனால் நீ பண ஆசை பிடிச்சே என்னெல்லாமோ டெக்னிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, ஆகினாலே நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் தொடரும். அவரோடு கூட இருந்தும் தன்னை சீர்படுத்த தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அதனால தான் எலியா கூட இருக்கலாம், எலிசா கூட இருக்கலாம், மோசையோடு கூட இருக்கலாம், ஏலி கூட இருக்கலாம். ஆனால் சீர்படுத்தாதவர்கள், தங்களை சீர்படுத்தாதவர்கள், அவர்களுக்கு அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை. அப்படிதான் வேதத்தில் ஏசாயால சொல்லி இருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை. ஏசாயா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன். சபையில் வருகிற ஒரு சிலர், ஒரு கேயாசி சொன்னா, எலிசா என்ன பிரேயர் பண்ணாலும் அதெல்லாம் நான்லாம் இல்லையா, எனக்கு தேவை பணம்யா. இந்த சின்ன சமையல் பைத்தியக்கார மாதிரி கத்தருக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கான், இதெல்லாம் செஞ்சுட்டு தான் உலக இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஏலியனுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், நான் சீர்படுத்தப்பட மாட்டேன். எத்தனையோ பேர் கோராகின் கூட்டம் சொல்லிட்டு பைத்தியக்கார பையன் பின்னுக்கே போயிட்டு இருக்கான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருக்கிறான் ஒரு யோசுப்பா. ஆனா நாங்க சீர்படுத்தப்பட மாட்டோம். அதான் இந்த தரிசனத்தை பார்த்து சீர்படுத்தப்பட வேண்டும். ஆமென். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். சீர்படுத்தப்பட மாட்டோம் என்று சொல்வாய் என்றால் கீழே சொல்லுங்க, வாசிங்க. நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன். என் வீட்டிலே அப்பமும் இல்லை. அப்படின்னா என்ன வரும்? வீட்டில் என்ன போச்சு? அப்பமும் இல்லை, வஸ்திரமும் இல்லை. நிர்வாணமா அலையிறான். அப்பமும் இல்லை. அப்போ 2 விதமான அப்பம் இருக்கிறது. உலக பிரகாரமான அப்பம், ஆவிக்குரிய அப்பம்.
ஆவிக்குரிய அப்பத்தினுடைய தரிசனம் கிடைத்தால்தான் உலக பிரகாரமான அப்பம் நமக்கு கிடைக்கும். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ முதல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அப்பத்தின் மூலமாக நம்மை சீர்படுத்துகிற அனுபவம். ரெண்டாவது அப்பம் தான் எப்போ கிடைக்கும்? அந்த அப்பத்தினாலே சீர்படுத்தப்படும் பொழுது நம்முடைய ஆத்மா வாழ்கிறது. நான் சொல்லியிருக்கிறது, பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். அப்பந்தான் அப்பம் கிடைக்கும், வீட்டில் சோறு கிடைக்கும். அப்பந்தான் வேணும் அப்படின்னு சாப்பாட்டு ராமனா இருந்தா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அப்பமும் கிடையாது. போ, முதலாவது என்னுடைய அப்பத்தை தேடு, வசனத்தை தேடு, வார்த்தையை தேடு. அதனால சீர்படுத்தப்படு, ஒழுங்குபடுத்து உன் வாழ்க்கையை. அதனால அப்பமும் இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? வஸ்திரமும் இல்லை, ட்ரெஸ்ஸும் கிடையாது. அப்படின்னா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி உட்கார வைக்கும் பொழுது பிச்சைக்கார மாதிரி போய் கிழிஞ்ச சட்டையை போட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ராஜ வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். ராஜாவுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறவன் என்ன வஸ்திரம்? எனக்கு இன்னைக்கு மன்மோகன் சிங் விருந்து வைக்காரு ராத்திரி. நான் கண்ணா பின்னான்னு போக முடியாது. எப்படி போவேன்? நல்லா கோட்டு கீட்டு போட்டு பெண்ணெல்லாம் இப்படி வட்டு இதில் ஒரு ரோஜா ஃப்ளவர் குத்தி அப்படி முடியலாம் அப்படி சீ விட்டுட்டு அப்படி நட கிட எல்லாம். ஏன் ராஜ விருந்து எனக்கு கிடைக்குது. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மன்மோகன் சிங் கொடுக்குற விருந்து, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி. அந்த பந்தியில் எப்படி சாப்பிடணும்னு இருக்குது. காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி விழப்படாது. ஆமாம். சில ஆட்களை கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுத்தா நமக்கு வெக்கம் பிடுங்கி தின்னும். அதுக்கு தான் கர்த்தர் உன் கழுத்தை சத்துருக்களுடைய கையில் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆமே. ஏல ஒழுங்காக சாப்பிட்டு பழகலை. சில ஆட்கள் சாப்பிட உட்கார்ந்தா, விருந்து சாப்பிட மேஜர் ஒரு டேபிள் மேனஸே இல்லையே. சிரிக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு எந்திரிச்சு ஓடணும் போல இருக்கும். இந்த பண்ணி என்னத்தையோ தின்ன மாதிரி சை சப்பு 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 சப்புன்னு வாயை மூடி அந்த விருந்து, ராஜ விருந்து. சில ஆட்கள் அந்த விருந்து வந்துட்டுனா அங்கே அதை பார்த்து இதை பார்த்து அதை அள்ளி போட்டு இதை அள்ளி போட்டு வாய்க்குள்ளே இவ்வளோ தண்டி வச்சுட்டு அம்மு அம்மு அம்மு. ஐயா நீ என்ன ஐயா இது மேனஸே, ராஜா அரண்மனையில் இருக்கிறவன் இப்படியா சாப்பிடுது? அப்படின்னா அதுக்கு முன்னால் பந்தி உனக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. நீ எப்படி சாப்பிடணும், எப்படி நிதானம் வேணும், பந்திக்கு முன்பாக எப்படி நிதானம் வேணும், எப்படி நிதானமாக பேசணும் வாய்க்குள்ளே. ஒரு நாள் நான் ஒரு பந்தியில் போய் உட்கார்ந்தேன். நான் ரொம்ப டீசெண்டாக இப்படிலாம் வெள்ளைக்காரங்க எதிர்பார்ப்பாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி பொஃபே சாப்பிட்டுட்டு அவன் எங்கள் சூடாக கொண்டு வைப்பாங்க போல். எனக்கு தெரியாது. தெரியும்னா அவன் என்ன செஞ்சான், ஒரு இனத்தையை கொண்டு வச்சான். அதில் சூடாக தக்காளி சொர்ன்னு இருக்குது. நான் அதை கவனிக்கலை. அவர்கிட்ட பேசுகிற மாதிரி எடுத்து முள்ளுக்கரண்டி எடுத்து அப்படி உள்ளே போட்டுட்டேன். வெந்து போச்சு. நான் கொஞ்சம் பேசுகிற ஜோரில் அதை பார்க்க வேண்டாமா, கழுத முழுங்கின மாதிரி. ஏன்னா வெள்ளைக்கார முன்னுக்கு துப்பிடக்கூடாது. துப்புனா அது மேனலஸ். அதனால எனக்கு ஒன்றுமே போடலை, அப்படி இறங்குது. அந்த குடல்லாம் வந்துக்கிட்டே உள்ள போகுது. அதுக்கு பிறகு ருசியே தெரியல. அதனால பந்தி வந்தால் எப்படி சாப்பிடணும்னு கற்றுக்கணும். உயர்வு வந்தால் அதை எப்படி தாழ்மையாக அனுபவிக்கணும்னு கற்றுக்கணும். அதுக்கு பிறகு தான் உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி. அதுக்காக தான் கர்த்தர் ஒரு யோசுவாவை ஒரு பந்திக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பாதி தூரம் போ, ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு சாமுவேலை சின்ன வயசுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஆமே. ஊழியக்காரன் கையில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவார். என்னடா சப்புன்னு சாப்பிட்ற, மேனஸே இல்லையே, என்னடா சாப்பாட்டை கண்டா இப்படி கொண்டு ஒருத்தர் வருவார் எங்கள் வீட்டுக்கு முந்தி. கொஞ்சம் ஜோக்குன்னு சொல்லுவோமே. அவருக்கு முன்னுக்கு ஒரு சீப்பு பழத்தை வைக்கப்படாது. அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா கையில் ஒரு பை வச்சுருக்கிறாரு. வந்த மனுஷன் உனக்கு தானேயா பழம் வச்சோம், ஒரு பழத்தை தின்னு 2 பழத்தை எடுத்து நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு அப்படி மொத்தமாக எடுத்து பைக்குள்ளே போட்டுருவார். இதை மனுஷனை உலகத்தில் வைக்கலாமா? நான் சொல்கிறேன் மேனலஸ். அது சில ஆட்கள் இருக்காங்க, கல்யாண வீட்டுக்கு போனான்னா இவங்க போகிறதுக்கு முன்னால் இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர் போயிடும். சவுத்துலலாம் நான் இங்கே போக கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா டிஃபன் கேரியராக ஸ்டாண்டிங்கில் நிற்கும். ஒரு வார சோறை தூக்கிட்டு போயிடுவான். வீட்டில் சமைக்கவே மாட்டான். கொடுக்கறது 2 ரூபா மொய். எனக்கெல்லாம் இந்த ஆட்களை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். உண்மையில் அருவருப்பு. நம்மளே அருவருக்கும் போது கர்த்தர் அருவருப்பாரா, அருவருக்க மாட்டாரா? ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, முறுக்கு கிறிஸ்மஸ் கேரளஸுக்கு போகிறவங்க பார்த்தா தான் தெரியும் விருந்து.
அங்கே கொண்டு பாவம் அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் முறுக்கு எடுத்து வச்சா அப்படி எடுத்து பாக்கெட்டில் பாதி போடுறது. பூமியிலே வைக்கப்படாது ஒன்று. ஐயா, நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, மேனஸ் தெரியணும். ஆமென். ஒரு அடக்க ஒடுக்க வேணும். அதுலெல்லாம் எல்லாம் இருக்குது. கர்த்தர் அதுக்குள்ளெல்லாம் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீ எப்படி எடுக்கிற? நீ போஜன பிரியனா இருந்தாய் என்றால் உன் தொண்டையில் என்ன வை? கத்திய வை. அதுக்காக தான் கர்த்தர் கத்தி. நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் ஆவிக்குரிய அனுபவம் அப்படி அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு போகிறதில்ல. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம சாப்பிட்றது ஜனங்கள் நோட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி சாப்பிட்றோம், விருந்து வரும்பொழுது, உயர்வு வரும்பொழுது எவ்வளோ அடக்கம் இருக்குது, எவ்வளவு தாழ்மை இருக்குதுன்னு ஜனங்கள் நம்மளை நோட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் நீ ஒரு தேவ மனுஷன் நிரூபிக்கிறாங்க. சும்மா போய் சில ஆட்கள் அதை தின்றது இதை தின்றது, திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறது, வீட்டுக்குள்ளே போய் என்ன வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கறி அப்படி தூக்கி தின்றது. இது மேனலெஸ்னஸ். அது மேனஸே கிடையாது. ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா முன் ஹாலிலே நின்றுங்க. சும்மா திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழைஞ்ச மாதிரி, யானை நுழைஞ்ச மாதிரி நுழையக்கூடாது. சில நேரத்தில் பெட்ரூமுக்கு எப்படி இருக்கீங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் கதவை தட்டணும். ஆமென். பெட்ரூமுக்குள்ளே அவங்க இஷ்டப்படி நுழையக்கூடாது. வரலாமா, அதுக்குள்ளே நுழையிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு அவங்க தான் அந்த டிராயிங் ரூமோடு நின்றணும். கிச்சன் வரைக்கும் போகக்கூடாது. ஒரு தேவ பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான், ஓ இவங்களுக்குள்ள ஒழுங்கு இருக்குது, சீர்படுத்துதல் இருக்கிறது. யார் ஆவியானவர் உலக பிரகாரமாக சீர்படுத்துகிறார், ஆவிக்குரிய ரீதியிலும் சீர்படுத்துகிறார். எப்படி நிதானமாக சாப்பிடணும். பசி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில், ஆனாலும் அதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு வாயை மூடி சவைச்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை. என்னை மறந்தாலும் இந்த பிரசங்கத்தை மறவாதிருங்கள். ஆமென். இதெல்லாம் ஒழுங்கு. ராஜ அரண்மனைக்குள்ளே வந்துட்டோன்னா அந்த ஒழுங்கு வரணும். அல்லேலூயா. வெளியே நீ எப்படி வேணா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், சீர்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். அப்போ உனக்கு கொடுப்பாரு, உன்னுடைய உயர்வை பற்றி வஸ்திரத்தை கொடுப்பாரு. அதன் கீழே வாசிங்க, அந்த வசனத்தை கீழே வாசிங்க. அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை. சீர்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறவர்களுக்கு அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை. என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். என்ன வேண்டாம் ஐயா, நான் தகுதி இல்லை, நான் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு யோசுவா சொல்லல, அதிபதியா வைக்க வேண்டாம். இல்லப்பா, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குதுப்பா, வா. எதுக்கு? அவனுடைய வாஞ்சை தமஸ்குவுக்கு நேராக, ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக அந்த வாஞ்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவருக்குள்ளே, சபையிலே ஆவியானவர் இறங்குகிறார், தரிசனம் நன்றாக இருக்கிறது. ஆனால் சபையிலே சில நேரத்தில் எப்படிப்பட்ட தரிசனங்கள் வருகிறது? தீர்க்க தரிசிகள் என்று வருகிறவர்கள், நான் அதெல்லாம் ரொம்ப நம்புறது கிடையாது. நம்புகிறேன், தீர்க்க தரிசனத்தை நம்புகிறேன், தீர்க்க தரிசனத்தை கொடுக்குற ஆண்டவரை நம்புகிறேன். ஆனால் தீர்க்க தரிசிகளை எல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன். சில நேரத்தில் நீங்கள் தீர்க்க தரிசிகள்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை மாத்திரம் சொல்லி அழுவீங்க. ஐயா, என் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, இடிஞ்சு போன காஞ்ச மரம் மாதிரி இருக்கேன், பட்டு போன மரம் மாதிரி இருக்கிறேன் ஓன அழுத பண்ண, அவங்க இருதயத்தின் யுகத்தை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க செஞ்ச நன்மையை மாத்திரம் சொல்லிட்டு, நான் இவ்வளவு செஞ்சு எனக்கு கிடைச்சது இந்த பலன்தான். உடனே அவங்க தலையில் கை வச்சு, ஓஹோ, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார், இதுவரைக்கும் நீ வெட்கப்பட்டு இருந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அம்மா, நீ அழுதுதான் பார்த்த, அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் தரிசனம் காணாட்ட எப்படி இருக்கும் தீர்க்க தரிசனம்? எரேமியா 23:16 வாசிங்க. எரேமியா 23:16. என்னம்மா எரேமியா எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். உங்க அக்கிரமத்தை சரி பண்ணவே விட மாட்டாங்க, சீர்படுத்தவே விட மாட்டாங்க. அப்ப அவங்க அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, ஐ எம் கரெக்ட், நான் இது வரைக்கும் கரெக்ட், நான் நினைச்சேன் நான் தான் தப்புன்னு கரெக்டா சொல்லிட்டாங்களே இவங்க. இல்லை, அவங்க தரிசனம் தப்பு. அவங்க தரிசனம் உன் அழுகையை தான் பார்க்குது. அவங்க தரிசனம் நீ சொன்னது தான் கேட்குது. ரெண்டு பக்கம் பார்க்கல. அதனால தான் தங்கள் இன்னொரு இடத்துல புலம்பலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் சபையிலே தரிசனம் எப்படி வருகிறது, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க வாசிங்க. புலம்பல் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க.
உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். ஆண்டவருக்காக அல்ல. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்தார்கள். உன்னை ப்ளீஸ் பண்றதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. சபையிலும் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு தரிசனம். எதுக்கு? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவானா சபைக்கு ஒழுங்கா வருவாங்க. எச்சரிப்பு கொடுத்து பிரசங்கம் பண்ண வரமாட்டாங்க. அதனால எதுக்கு வம்பு? தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை அபத்தமாக்குறதான கூட்டம். இவங்க ஏன் வெளியே போகணும்? நம்ம பாட்டில் பட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மேற்பூச்சாய் பூசலாம், அது ஒரு தீர்க்க தரிசனம். ஆகவே சபையிலே தரிசனம் கண்டு ரெண்டு விதத்திலே யூகித்து சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம், அடுத்தது அபத்தமானதை சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம். இந்த ரெண்டு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்றதையே வச்சுட்டு உங்க கதையை கேட்டுட்டு ஒருத்தரோ ஒருத்தியோ தீர்க்க தரிசனம் சொன்னா அது பொய். அங்கேயும் பார்க்க வேண்டாம், இங்கேயும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றாரு அதை தரிசித்து சொல்றதான் தீர்க்க தரிசனம். ஆமென். இவங்க அழுகையை பார்த்து இவங்க கண்ணீரை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொன்னா அது எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் சரி அது பொய். நான் சொல்றது நல்லா கவனிச்சுட்டுங்க, இதெல்லாம் முக்கியமான காரியம். ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க விழுந்திருக்கீங்கன்னு. அதை சொல்லாமல் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறான்னா, சபையில் கூட்டம் கூடணுங்கிறதுக்காக ஒரு தரிசனத்தை கண்டு தாங்கள் யூகித்ததை சொல்வார்கள் என்றால் அது அபத்தமான தீர்க்க தரிசனம் சபையில் இருக்கிறது. அதற்கு நேராக உன்னுடைய மூக்கை நீட்டாதே. கிறிஸ்து மரித்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. எல்லாரும் அவரோடு கூட இருந்தவங்க தான். எல்லா ஸ்திரீகள் தூரத்திலிருந்து அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் சொல்லப்பட்டு. எத்தனையோ ஸ்திரீகள் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு மகதலேனா மரியாள், அவருடைய மூக்கு கல்லறையை நோக்கி வாஞ்சித்தது. அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 நாள் எப்போ ஆகும்? அவருக்கு நான் கந்த வர்க்கம் போடணுமே, வெள்ளை தூக்கம் போடணுமே, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். 3 நாள். ஏன் வாஞ்ச என்ன? ஒன்றும் பார்க்கல. அவருடைய வாஞ்ச பூரா அந்த கல்லறைக்கு நேராக அவருடைய எண்ணம். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறா. எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தார்கள். இன்றைக்கி பாருங்க, குடும்பங்களில் எத்தனையோ பேர் மரிச்சு போவாங்க. மிஞ்சிட்டுனா ஒரு நாள் அந்த பாடியை போட்டே பக்கத்தில் தூங்குற ஆட்கள் நிறைய உண்டு. இன்றைக்கி பார்த்துருக்கேன் நான். அந்த அளவுக்கு பாசம். பிறகு 2வது நாள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. 3வது நாள் சுத்தமாக மறந்துடுவாங்க. ஆனால் கிறிஸ்து மரித்த பின்பும் ஒரு மகதலேனா மரியாள், அவருடைய மூக்கு எங்கே இருந்தது? கல்லறைக்கு நேராக. அதற்காக ப்ரிப்பேர் பண்ணா, அதற்காக ரெடி பண்ணா. அதிகாலையில் எழும்பினாள். அவரை தேட வேண்டும் என்கிறதான வாஞ்சை. ஐயா, அதிகாலையில் தேடினால்தான் அவரை கண்டடைய முடியும். அந்த வாஞ்சை, மனோவாஞ்சை. தூங்க வேண்டும் என்கிறதான மூக்கை திருப்பி வாஞ்சிக்காதே. நான் எழுமணுமே, அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அதிகாலையில் பயத்தெல்லாம் நீக்கிட்டா. அன்பு பயத்தை புறமே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அந்த பயத்தெல்லாம் நீக்கிட்டா. அந்த அன்பு என்ன? அவர் மேல் வைத்த அன்பு. அந்த அன்பு நிமித்தமாக எங்கே போனா? கல்லறைக்கு ஓடினா. அங்கே பார்த்தது என்ன? உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தாள். மற்றவர்கள் பார்க்காத ஒன்றை ஒரு ஸ்திரீ பார்த்தாள். யார்? வாஞ்சியாயிருந்த, வாஞ்சியும் தவனமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். அவ கண்ட தரிசனம் ஒரு மகதலேனா மரியாளுக்குள்ளே இருந்ததான தரிசனம். அப்போ வேதபாரகர் பரிசேயர் என்ன செஞ்சாங்க? அவர் உயிரோடு கூட எழுந்ததை கேள்விப்பட்ட உடனே போர்ச்சேவர்களுக்கு பணத்தை கொடுத்து நாங்கள் தூங்கும் பொழுது அவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பிரஸ்தாபம் பண்ண விட்டுட்டாங்க. ஆனால் தரிசனம் கண்ட பெண்மணியினுடைய தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்குது. அது பட்டுப்பூச்சி, இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆமேன். சரியான தரிசனம். இன்னைக்கு அவரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா எத்தனை பேர் சொன்னாலும் அடிபடலை, அது எடுபடலை. அல்லேலூயா. யாருடைய தரிசனம் எடுபட்டுச்சு? மகதலேனா மரியாள். அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன்? ஒரு பெண்மணி 3 நாள் கண்ட தரிசனம். அவரை காண்பேன், கந்த வர்க்கத்தை எடுத்துச் செல்வேன், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன் என்று சொல்கிறதான ஒரு ஸ்திரீயினுடைய வாஞ்சை. வேதபாரகர்கள் இல்லை, உயிர்த்தெழுதவில்லை, அதை அடிச்சு காட்ட விரும்பினாங்க. ஆனால் அடிக்க முடியல. அதுக்கு மாறா அந்த வல்லமை பெருகிட்டு இருக்குது. உயிர்த்தெழுத வல்லமை பெருகி கொண்டிருக்கிறது. எதற்காக? ஒரு ஸ்திரீ முதலாவது கண்ட தரிசனம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளும் அந்த தரிசனம் இருக்கும் என்றால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அது ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை விசுவாசித்தா, என்னையும் அதையும் இல்லை, இதையும் அதையும் இல்லை, ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. ஒருவன் என்னை விசுவாசித்தால் மேன்மையான காரியங்களை செய்வான், பெரிய காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் சொல்றது அப்படித்தானே?
குருவுக்கு மிஞ்சி நீ பேர் வைப்பா. ஆனா ஒண்ணு, தமஸ்குவை மாத்திரம் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற எலியேசரை பாரு, அவருக்குள்ள இருக்கிறதான தரிசனத்தை பாரு, அவருக்குள்ள இருக்கிறதான என்னுடைய பாரத்தை பாரு, அவருக்குள்ள இருக்கிறதான கனிகளை பாரு, அதை வாஞ்சி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பு. அப்படி என்றால் என்னிலும் நீ மேலான காரியங்களை செய்வாய். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சது? கரங்களை வைத்துங்க. எத்தனை பேருடைய தரிசனத்தை நீங்க விரிவாக்க போறீங்க? என் தரிசனம் ஒரு சாதாரண தரிசனம். ஏதோ புதன்கிழமை வந்துட்டு போறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறேன், கொஞ்சம் சபையை ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக மாற்றிருக்கிறேன், அதை சொல்லி இதை சொல்லி என்னத்தையோ சொல்லி நான் பேர் வாங்கணும்னு சபையில் இருக்கிறேன். அப்படி வேண்டாங்க. உங்கள் தரிசனம் கொஞ்சம் மாறட்டும். இனிமேல் என் தரிசனம் அதை சொல்லி இதை சொல்லி பேர் வாங்கி குறுக்கு வழியில் என்னத்திலாம பண்ணி சபையில் எல்லாரும் என்னையே பார்க்கணும் அப்படிங்கிறத தரிசனம் உனக்கு போகட்டும். ஏரியாவில் சிலர் போட்டிருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் பாஸ்டருக்கு கூட கீழ்ப்படிய மாட்டாங்க, எனக்கு தான் கீழ்ப்படிவாங்க. அந்த எண்ணம் போகட்டும் ஒன்று விட்டு. அது ஒரு ஏலியினுடைய பிள்ளைகளுடைய தரிசனம். ஆனால் ஒரு சாமுவேலுடைய தரிசனம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டுதான். கர்த்தருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை, அந்த தரிசனத்தில் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் எனக்கு நீர் தாரும். ஒரு யோசுவாவுக்குள்ளே இருந்ததான தரிசனம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு இரவு பகலும் பிரியாமல் இருந்தான். ஒரு எலிசாவுக்குள்ளே இருந்ததான தரிசனம். எனக்கு ரெட்டிப்பான வரங்களை எனக்கு நீ தாரும். ஆனால் அந்த தரிசனம் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசிக்குள்ளே இல்லை. அந்த கேயாசியின் ஆவி என்னை தொடாதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளும். கரங்களை வைத்து கேட்போமா? அந்த கேயாசியினுடைய ஆவி என்னை தொடக்கூடாது ஆண்டவரே. அவனுடைய பண ஆசை எங்களுக்கு வந்து விடக்கூடாது. குறுக்கு வழியில் சபையை பணம் சம்பாதிப்பதற்கு நான் உபயோகிக்கக்கூடாது. அதை சொல்லி இதை சொல்லி அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி நான் பாஸ்டருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், அது வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய தரிசனம் மேன்மையான தரிசனமாக இருக்க, இந்த சபை பெருக வேண்டும் என்கிறதான தரிசனம். சில ஆட்கள் ஊழியத்தை எந்த ஊழியத்தை செஞ்சாலும் சில ஆட்கள் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பெருசா, இதை செஞ்சு என்ன நான் யார் வரப்போறா? இதை நிறுத்து, முதல்ல இதை நிறுத்து. நீனும் உருப்பட மாட்ட, உன்னை பின்பற்றவனும் உருப்பட மாட்டான். சில ஆட்கள் பாருங்கள், அவங்களும் ஊழியம் செய்ய மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆனால் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் அது சொத்த, இது சொல்ல, இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படிலாம் செஞ்சு ஆட்கள் வந்துருப்பாங்க. எப்படி செஞ்சாலும் நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் வாஞ்ச இருந்தால் கர்த்தர் நிரப்புவார். அந்த தரிசனம் மாறட்டும். சும்மா இப்படியே காலம் முழுதும் இப்படியே சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. மேன்மையான காரியங்களை, ஒரு சாமுவேலை போல, ஒரு கோராகின் கூட்டத்தார் இப்படி தான் போகிற வழியில் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் என்ன உங்களுக்கு தான் பெருசா, நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போகிறீங்க என்னெல்லாம சொன்னாங்க. வழியிலே அழிக்கப்பட்டார்கள் அவங்க தரிசனம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த தரிசனத்தில் உறுதியாக இருந்த ஒரு யோசுவா அடுத்த தலைவன். கர்த்தர் அந்த மோட்டிவை பார்க்குறாரு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையை பற்றி அந்த பெரிய தரிசனம் உனக்கு இருக்குது. நான் உன் வாழ்க்கையில் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உனக்கு பந்தியை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் கீழான காரியங்களை குறித்து உனக்கு தரிசனம் ஒரு கேயாசியை போல இருக்கும் என்றால் அவனுக்கு வந்தது நமக்கு வரக்கூடாது. அவன் வீட்டில் அப்பம் இல்லை, அதோடு கூட அவன் எலிசாவனுடைய அப்பத்தை அவன் புசிக்க முடியல, வார்த்தையை புசிக்க முடியல. அது வரைக்கும் தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றிருந்தான். அவன் வெளியே போன பிறகுதான், சபையை விட்டு வெளியே போன பிறகுதான் அப்பம் இல்லைங்கிறத நீங்கள் உணர்வீங்க. எங்கே போனாலும் அப்பம் கிடையாது உனக்கு. ஆகவே எலிசாவை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று எலியாவை குறித்து எலிசா யோசித்தான். கேயாசி அப்படி யோசித்திருப்பான் என்றால், அதில் சீர்படுத்தி இருப்பான் என்றால், அவனுக்கு வஸ்திரம் இருந்திருக்கும், அப்பம் இருந்திருக்கும், அதிபதியாயிருப்பான். ஆமென். சீர்படுத்தப்பட மாட்டேன் என்று உன் தரிசனத்தை வேறு இடத்திற்கு திருப்புவாய் என்றால் இந்த கேயாசியினுடைய நிலைமை நமக்கு வரும். ஆகவே என் இருதயம் மான்களைப் போல உம்மை வாஞ்சிக்கட்டும். உமக்குள்ளே இருக்கிறதான கிருபை வரங்களை வாஞ்சிக்கட்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறு, அந்த பல்லவியை நம்ம எல்லாரும் பாடுவோமா? ஆராதித்து எத்தனை பேரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார்? கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல. மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் அமைந்து
மான்கள் நீருடை வாஞ்சிப்பது போல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பாடுங்க. நீ மாத்திரம் என்று நான் ஒருத்தர் தான் என்னுடைய கேடு, எங்களை உயர்த்துகிற கேடு, எங்களை ஆசீர்வதிக்கிற கேடு. நீர் மாத்திரம் என்று நான் மனிதருமையா கரங்களை உயர்த்தி உண்மையாக வைக்கும். ஆவியானவரே, எங்களுடைய மூக்கு உமக்கு நேராக திரும்புகிறோம். உமக்குள்ளே இருக்கிறதான கிருபை வரங்கள், உமக்குள்ளே இருக்கிறதான தரிசனங்கள் எங்களுக்குள்ளே வரட்டும். நான் போற்றுவே அந்த தரிசனம் உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வே, நான் போற்றுவே, நான் போற்றுவே. உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வே. அனனியாவுக்குள்ள இருக்கிறதான அந்த தரிசனம், ரட்சிக்கப்பட முடியாத ஒரு சவுல் பவுலாக்கப்படுகிறான். கர்த்தர் தரிசனத்திலே சொல்லுகிறார், நீ போய் உன் கரங்களை அவன் மேல் வை. அவன் மேல் வைத்த உடனே அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதில் போல விழுந்தது. அது வரைக்கும் அதை நான் சொல்லல, அது வரைக்கும் பார்க்க கூடாதவனாயிருந்தான். அப்ப தரிசனம் கண்டவன் கை வைக்கும் பொழுது ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். ஆவிக்குரிய குருடராய் இருக்கக்கூடாது. ஊழியக்காரருடைய கண்கள் இதுவரைக்கும் வேற கண்களை நோக்கி கொண்டிருக்கும் என்றால், இன்றைக்கு ஆவியானவரே இவங்க கண்ணில் இருந்து மீன் செதில்கள் உதிரட்டும். இதே கண்ணோடு கூட நீ வெளியே போனா குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனாயிருப்பாய். உன் கண்ணும் தெரியாது, வழிகாட்டுறவன் குருடன் கண்ணும் தெரியாது. ஆகவே என் கண்கள் பார்வை அடையட்டும் ஆண்டவரே. பிசாசானவன், அந்தகாரத்தின் லோகாதிபதியானவன் என் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி விடாதபடிக்கு வேதத்தில் குருடாக்கி விட்டால் நீ நடத்துகிற ஆளும் குருடனா தான் இருப்பான், நீனும் குருடனா இருப்பான். ரெண்டு பேரும் குழிக்குள்ள விழுவாங்க. அப்படி நான் சொல்லலை, வசனம் சொல்லுது, ரெண்டு பேரும் குழிக்குள்ள விழுவாங்க. ஆகவே உடன் ஊழியர்களாக இருக்கட்டும், சரி, ஏரியா பாஸ்டர்ஸ், ஏரியா லீடர்ஸ், ஊழியம் செய்கிறவர்கள், முதலாவது எங்களுக்கு தரிசனத்தை தாரும். எங்கள் கண்களில் இருக்கிறதான மீன் செதில்கள் கீழே விழட்டும். நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை தரிசிக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு பின்புதான் பவுல் போகும் பொழுது நிருபங்களின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக அநேகருடைய கண்களை அவன் திறக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே. எல்லாம் அவரவருக்காக கேளுங்க, என்னை மாற்றும். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த வசனத்தை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் தியானிக்க எங்களுடைய முகத்தை உமக்கு நேராக, உமக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்திற்கு நேராக
எங்களுடைய முகத்தை திருப்ப, மூக்கை திருப்ப, அந்த வாசனையை, பரிசுத்தன் வாசனையை நுகர நீர் மாத்திரம் எங்களுக்கு கவர்ச்சிகரமான நாயகனாய் இருக்கும்படியாக உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே.